அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தன் குரலினை தொடங்கி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தனது 133 அதிகாரங்கள் மற்றும் 1330 குறள்கள் மூலம் மக்களுக்கு நன்னெறிகளை தெளிவாக பல 100 வருடங்களுக்கு முன்னரே இந்த உலகிற்கு தெரிவித்து சென்றவர்தான் திருவள்ளுவர். இன்றும் உலக பொதுமறை என்று அனைத்து உலக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலினை எழுதிய திருவள்ளுவர் தமிழர் என்பதும் மிக பெரும் பெருமையாகும். திருவள்ளுவரது பெயர், பெற்றோர் மற்றும் பிறப்பிடம் ஆகிய அனைத்தும் இன்று வரை உறுதி செய்யப்படவில்லை. இருந்தாலும் அவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்க கூடும் என்று நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவர் தற்போதைய சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பகுதியில் பிறந்து வளர்ந்தவர் என்று நம்பப்படுகிறது. மார்கசேயன் என்பவர் திருவள்ளுவரது கவித்திறனை நேரில் கண்டு மகிழ்ந்து தனது மகளான வாசுகியை திருவள்ளுவருக்கு மணமுடித்து தந்ததாகவும் கூறப்படுகிறது. திருவள்ளுவருடைய மனைவியின் பெயர் வாசுகி. இவர்கள் வசித்த இடம் மயிலாப்பூர். வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அனைவராலும் போற்றப்படும் அளவிற்கு தமிழுக்கு புகழை சேர்த்த இவரது மிகச்சிறந்த படைப்பு இந்த திருக்குறள் என்னும் புனித நூல். திருக்குறளின் உன்னதத்தினை உணர்ந்து இதனை ஜியு போப் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம் மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. இவை அனைத்தும் அறத்துப்பால், பொருட்பால், இனத்துப்பால் என்று 3 பிரிவுகளுக்குள் வருகின்றன. அறத்துப்பால் 38 அத்தியாயங்களும், பொருட்பால் 70 அத்தியாயங்களும், காமத்துப்பால் 25 அத்தியாயங்களும் ஆகும். முதல் பிரிவான அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் தொகுக்கப்பட்டுள்ளது. அதில் அறம் சார்ந்த வாழ்வியல் கருத்துகள் முதல் இல்லறம் போன்ற பல கருத்துகள் கூறி அறத்தின்படி எவ்வாறு வாழ்க்கையினை முறைப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று கருத்துக்களை விவரித்துள்ளார். இரண்டாவது பாலான பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. அரசியல், ஊழியல் மற்றும் துறவறிவியல் போன்ற கருத்துக்களை இடம்பெற்றுள்ளன. மூன்றாம் பாலான காமத்துப்பாலில் காதல், இன்பம் மற்றும் இல்லறம் குறித்த கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த 3 வகைப்பாட்டின் மூலம் வாழ்வியல் கருத்துக்களை கூறி வாழ்வின் உன்னதத்தை மக்களிடம் கூறியுள்ளார் புலவர். திருக்குறள் ஒரு பொக்கிஷ நூலாக இன்று வரை கூறப்படுகிறது. அவற்றிற்கு பல சிறப்பு பெயர்களும் உள்ளன. அதில் முக்கியமானவை உலக பொதுமறை, முப்பால், ஈரடி நூல், உத்திரவேத தெய்வ நூல் ஆகும். திருக்குறளினை தந்த திருவள்ளுவருக்கும் பல சிறப்பு பெயர்கள் பலரும் அளித்துள்ளனர். அதில் முக்கியமானவை பொய்யில் புலவர், தெய்வ புலவர், தெய்வ புதல்வர் ஆகும். திருவள்ளுவர் ஔவையார் உதவியுடன் மதுரையில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் திருக்குறளினை அரங்கேற்றினார் என்றும் நம்பப்படுகிறது. பல நன்மைகளை உலகுக்கு தனது எழுத்தின் மூலம் தந்த தமிழ் புலவரான திருவள்ளுவர் இறப்பு குறித்து இன்று வரை அதிகாரப்பூர்வமான குறிப்புகள் இல்லை. திருவள்ளுவரின் நினைவு சின்னங்கள் மற்றும் சிலைகள் உலகில் பல பகுதிகள் உள்ளன. சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் என்ற இடத்தில் திருவள்ளுவருக்காக ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வள்ளுவர் கோட்டத்தில் அந்த குறள் மண்டபத்தின் திருக்குறளின் அனைத்து குறள்களும் பதிக்கப்பட்டுள்ளன. இன்று வரை தமிழக அரசு அதனை சிறப்பாக பேணி காத்து வருகிறது. தமிழக மற்றும் இந்திய தேசத்தின் கடைக்கோடியான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் இவரது திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. அவரது 133 அதிகாரங்களின் நினைவான அந்த சிலையானது 133 அடிகள் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சிலையினை செய்த சிற்பியின் பெயர் கணபதி ஸ்தபதி ஆகும். திருவள்ளுவருக்காக அவரது பிறப்பிடமாக கருதப்படும் மயிலாப்பூரில் ஒரு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்றும் கூட அதனை நீங்கள் காண முடியும். அந்த கோவிலானது மயிலாப்பூர் கன்னியம்மன் கோவில் அருகில் உள்ளது. மேலும் பல நாடுகளில் வள்ளுவரின் புகழினை உணர்த்தும் பல சிலைகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.